ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இல்லைங்க சுவாமி, சாதனா பஞ்சகம். சாதன பஞ்சகம் இந்த முடிஞ்சது, 5வது பாட்டு வரைக்கும் வந்தாச்சு. நாங்க இன்னைக்கு சாதன பஞ்சகத்துல நாம பார்க்க போறது 5வது பாடல். பாட்டை பார்த்துடலாமாப்பா. ஏகாந்தே சுகம் ஆஷ்யதாம் பரதரே சேதசமாதீயதாம் பூர்ணாத்மா சுசமீயதாம் ஜகதிதம் தத்பாதிதம் திருஷ்யதாம் பிராக்கர்ம பிரவிலாப்யதாம் சிதிபலான் அபி உத்ரைஹி ஸ்லிஷ்யதாம் பிராரப்தம் விபுச்யதாம் பரதரம் பிரம்மாத்மனாஸ்தீயதாம். இப்போ நமக்கு சங்கரர் இந்த சாதன பஞ்சகத்துல ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்காரு. முதல்ல ஆரம்பத்துல இந்த வேதாந்தம் அப்படின்னு நம்ம உள்ள வாழ்க்கையில போனோம்னாலே எப்படி நாம அந்த ஒவ்வொரு மாணவர்களுக்கு உண்டான வளர்ச்சி இருக்க முடியும், அவன் எந்த பாதையில போனான்னா அவன் சரியான வளர்ச்சியில போக முடியும் அப்படிங்கிற அந்த படிநிலைகளை காட்டக்கூடியதுதான் சாதன பஞ்சகம் அல்லது சோப்பான பஞ்சகம் அப்படின்னு இதுக்கு சொல்றாங்க. சோப்பானம்னா படிக்கட்டாம். இப்போ இது ஸ்டெப்பா போகக்கூடிய ஒரு பாடம் படிப்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ முதல்ல நம்ம 4 பாட்டு பார்த்தோம். ஒவ்வொரு பாட்டுலையும் 8 சாதனைகள் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த 8 சாதனைகளுமே எப்படி வளர்ந்துட்டு இருந்ததுன்னு பார்த்தா, ஒரு முமுட்சுவானவன் அல்லது ஒரு ஜிக்ஞாசு அப்படிங்கிறவர் இந்த வேதாந்தம் படிக்கிறதுக்குள்ள வந்துட்டார் அப்படின்னா அவர் எப்படி தன்னுடைய வளர்ச்சிகளை மேம்படுத்திக்கிட்டே போகணுங்கிறபடிதான் இந்த பாடல் எல்லாமே அமைஞ்சிருக்குது. ஸோ அடுத்த வாரம் இதை ஒரு சம்மரி மாதிரி இதை நம்ம முடிக்கலாம். இன்னைக்கு 5வது பாட்டை பார்க்கலாம். முதல்ல வேதத்தை நித்தியம் ஓதுறதுலேருந்து சிரவண மனனத்திலிருந்து அப்புறம் கொஞ்சம் நடுவால இருக்கக்கூடிய அந்த சாதனைகள் எல்லாம் மனனம் பண்ணிக்கிற மாதிரி கடைசியாக நிதித்தியாசனம் அப்படிங்கிற நிலை வரைக்கும் இந்த பாடல் வந்திருக்குது. இன்னைக்கு ஏகாந்தே சுகம் ஆஷ்யதாம் அப்படின்னா ஏகாந்தமாக இருந்து கொண்டு சுகமான ஆசனத்தில். இப்போ இது நமக்கு ரொம்ப சிம்பிளா புரியும். ஏகாந்தம்னா தனிமையில. ஏகாந்தம்னாலே என்ன ஏகாந்தம்டா, தனிமையா இருக்குது, விட்டா போதுன்னு நினைப்போம். இதெல்லாம் யாருக்கு தெரியும்னா வீட்டில் 2-3 குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த லீவு விட்டாச்சுன்னா அந்த லீவு முடிஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்புனது முதல்ல இருக்கும் பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் டே அப்பான்னு மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு ரிலாக்ஸ், அந்த ஏகாந்தம். அது போல நம்ம வெளியே இருக்கிற புற ஏகாந்தத்தை மட்டும் இங்க சொல்லல, அக ஏகாந்தத்தையும் சங்கரர் சொல்றாரு. இப்போ புறத்துல இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம அதிகமா தள்ள முடியாது. இன்னைக்கு வேணா எப்படி பார்த்தாலும் குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாச்சுன்னா குழந்தைங்க வீட்டுல இருந்ததா ஆகும், ரகலை பண்ணித்தான் ஆகும், சமாளிச்சுதான் ஆகணும். அப்ப நீ புற ஏகாந்தத்தை தள்ள முடியுமா? தள்ள முடியாது. அப்ப அதை சமாளிக்க வேண்டிய நேரத்துல சமாளிச்சுதான் ஆகணும். ஆனா அங்கேயும் நீ முயற்சி செய்து ஏகாந்தத்துல இருக்க பழகு அப்படிங்கிறாரு. அப்புறம் அக ஏகாந்தத்துல நாம சரி குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சியாச்சு, நான் இன்னைக்கு வீட்டுல தனியா இருக்கேன் அப்படின்னா நாம தனியா இருப்போம். நம்ம மனசுக்குள்ள எத்தனை பேர் உள்ள பிரச்சனை பண்ணிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பகவான் அக ஏகாந்தத்தையும் சொல்றாரு. மனசுக்குள்ள இருக்கிற பஞ்சாயத்தையும் கூட்டத்தையும் ஒதுக்கிடு. அதை ஒதுக்கிட்டு சுகமான ஆசனத்தில் அமர்ந்து இவைகளையெல்லாம் ஒதுக்கிடு. சரி, சுகமான ஆசனத்துல இருப்பிடத்துல அமர்ந்துட்டு இதையெல்லாம் ஒதுக்குனதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணணும்னா பரதரே சேத்த சமாதீயதாம் அப்படின்னா, பரதரம்னா அதாவது உயர்விலும் உயர் 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 நலம் உயர்வடைன்னு ஏதோ சொல்லுவாங்க. மேலான அப்படின்னா சுவாமி சொன்னாங்க நேற்று பெஸ்ட், அதுக்கடுத்து என்ன சொல்லுவாங்க ஜி? பெட்டர், பெஸ்ட். இத மூணு தரமா சொன்னாங்க. பெஸ்ட். அப்போ இந்த பெஸ்ட் இருக்குது பாத்தீங்களா, அப்படி சொல்லணுமா, அதுதான் பரதரம் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட உயர்வான அந்த பிரம்மத்தை இந்த மனசுனால ஆசிரியம் பண்ணிக்கோ. சமாதியத்தாம், அந்த உயர்வான பிரம்மத்தை இந்த மனசுனால நீ அடைந்து கொள்வாயாக, அதை பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு.
இங்க எந்த பிரம்மத்தை உயர்வுன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ சாதனையில் இருக்கிறவங்க எல்லாமே ஓரளவுக்கு நான் இந்த சமதமாதி சர்க்கங்கள் எல்லாம் நான் படிச்சுட்டு வந்துட்டேம்மா, ஓரளவுக்கு என்ன நான் இந்த குருநாதர் சொல்லி கொடுத்த நீதான் பிரம்மம் அப்படிங்கிற இந்த நிச்சயம், அதாவது காலையில சுவாமிஜி சொன்னாங்க தாத்பரிய நிச்சயம். இந்த தாத்பரிய நிச்சயம் எப்படி சொல்லப்படுது? சட்லிங்கத்தை நம்ம நிர்ணயம் பண்றதுனால இந்த தாத்பரிய நிச்சயத்துல நம்ம சந்தேகம் எல்லாம் போயிடுது. அடுத்தது சிரவணத்தினால பிரமாணத்தினால இருக்கக்கூடிய சந்தேகங்கள் சம்சயங்கள் எல்லாம் நீக்கப்படுது. இறுதியாக பிரமேயமாகி என்கிட்டேயே அந்த சந்தேகங்கள் எல்லாம் நீக்கப்படுது. இப்போ நம்ம அந்த அளவுக்கு நம்ம நல்லா வளர்ந்துருக்கிறோமா அப்படின்னம்னா, கொஞ்சம் நம்மக்கிட்ட இந்த பிரமாதா சங்கியம் அப்படிங்கிறங்கிட்ட மட்டும் கொஞ்சம் இடர்பாடுகள் இருந்து கொண்டே தான் இருக்குது. அதுக்கு தான் சங்கரர் சொல்றாரு, இது ஒன்னொன்னா நம்ம ஃபாலோ பண்ண இந்த பிரமாதா கிட்ட இருக்கிற அந்த சங்கியமும் தீர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பு. இப்போ இந்த பிரமாதா கிட்ட எங்க சங்கியங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, அநாதி காலத்திலிருந்து அவன்கிட்ட ஒரு தோஷம் இருக்குது. என்ன தோஷம் அப்படின்னா, இந்த சரீரம்தான் நான்கிற தோஷம். இந்த சரீர தோஷத்தை தான் சுவாமிஜி சொன்னாங்க விபரீத பாவனை. சுவாமி தயானந்த சுவாமி சொன்னாங்க விபரீத பாவனை. அப்ப இந்த விபரீத பாவனைனால நமக்கிட்ட ஒரு சம்ஸ்காரம் உண்டாயிடுச்சு. எப்படிப்பட்ட சம்ஸ்காரம்? இந்த உடம்பு தான் நானு, இந்த மனசு தான் நானு, ஐயோ நான் கைகால் பலம் இல்லை, அல்லது பொருள்களை கையாளுறதுக்கு எனக்கு பலம் இல்லைங்கிற பிராணமயத்துல நானு அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட இருக்கிற இந்த பஞ்ச கோஷங்கள்லையும் நம்ம அபிமானம் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த அபிமானம் என்ன ஆகுது? நம்மளை இன்னும் அதுல சத்திய புத்தி கொடுத்துக்கிட்டே இருக்குது. இதுல விபரீத பாவனையில. இப்ப இந்த விபரீத பாவனைகள் எல்லாம் நான் அல்லன்னு நம்ம நீக்கிறது தானே இந்த பிரமாதாவனுடைய சங்கியத்தை நம்ம நீக்கிற முறையாகும். அப்படிப்பட்ட என்கிட்ட இந்த பிரமாத சங்கியங்கள் எல்லாம் நீக்கிறதுக்கு பஞ்சகோஷ விவேகங்களை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அன்னத்தினாலேயோ அல்லது வேற ஏதோ ஆகாரங்கள்னாலேயோ உண்டாக்கப்பட்டது இந்த சரீரம். இது ஒரு காலத்துல உண்டாச்சு, ஒரு நாள் இல்லாம போகும். அதே மாதிரி மனோமயமும் நம்ம பிறவியா ஃபர்ஸ்ட் பஞ்சகோஷம், ரெண்டாவது பிராணன் தானே சொல்லுவேன். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் பஞ்சகோஷம், அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விக்ஞானமயம், ஆனந்தமயம். பிராணமயத்தை நான் எப்படி கூட்டிக்கிறேன்? நல்லா எக்ஸசைஸ் பண்ணி பிராணயாமம் பண்ணி மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணி பிராணமயத்தை கூட்டிக்கிறேன். இதுவும் நான் கூட்டு வைக்கப்பட்டது. மனோமயமும் பிறவியா எனக்கான பிரியங்களுக்கு ஏற்ற மாதிரி பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கூட்டு வச்சுக்கிறேன். இப்படி ஒவ்வொரு கோஷங்களையும் நான் கூட்டு வச்சுக்கிறேன். அது நான் கூட்டு வைக்கிறது விட்டானா அது அது நசிந்து போகுது, அது வித்திரேகமாயி போயிடுது, அது அன்வயமா இல்லை. அப்படி வித்திரேகமாக தள்ளப்பட்டு அன்வயமா இருக்கிற என்னுடைய ஆத்மாவை, அந்த ஆத்மாவை நீ சமாஸ்ரீயதாம் பரத்தரம், அப்படிப்பட்ட பிரம்மத்தை நீ உன் மனதினால் ஆசிரியத்துக்குள் அப்படின்னு இந்த 2வது வரி முடியுது. அடுத்தது பூர்ணாத்மா சுசமீக்ஷதாம். பூர்ணாத்மா சுசமீக்ஷதாம் அப்படின்னா உயர்வான பிரம்மத்தையும் நீ ஆசிரிச்சுக்கோ. அப்படி உயர்வான பிரம்மம் வசதிப்பா, இந்த பஞ்சகோஷங்கள் எல்லாம் இல்லைன்னு சொல்லி பிரம்மத்தை வசத்தின்னு வச்சு அதை மனசுலாம் நம்ம ஆசிரியச்சுக்கிட்டோம். இது ஒரு ஸ்டெப்பு. அடுத்ததான் ஒரு ஸ்டெப் என்ன சொல்றாருன்னா, அந்த பூர்ணாத்மா இப்ப எது உயர்நலமுடைய அந்த ஆத்ம தத்துவத்தை, அந்த பிரம்ம தத்துவத்தை நீ முழுசா பிடிச்சுக்கிட்டு சுசமீட்சியதான் அப்படின்னா இந்த சாஸ்திரம் சொல்லுச்சு இல்லையா 5, அதனுடைய அடிப்படையில இதை நீ உறுதி செய்து கொள். சாஸ்திரம் என்ன சொல்லுது? இப்ப நம்ம நார்மலா நான் சொன்னேன், இப்ப இந்த சரீரத்தை சொன்னேன், பஞ்சகோஷ விவேகம் சொன்னேன், இதுவும் சாஸ்திரம் சொல்றதா. இருந்தாலும் இங்க என்ன வலியுறுத்துறாருனா சங்கரர், நீ எதையும் போய் பிடிச்சுக்கிட்டெல்லாம் நீ ஆத்மாவுக்கு ஒன்றும் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ பிரம்மம், அந்த பூர்ணாத்மாங்கிற இந்த பிரம்ம வஸ்துவை நீ சுசமீட்சியதாம் அப்படின்னா வேதங்கள் வேதாந்தம்ங்கிற உபனிஷத்துக்கள், வேதாந்தம்னா வேதத்தினுடைய கடைசி பகுதி, அந்த பகுதியில் என்ன சொல்லுது, உபனிஷத்தெல்லாம் என்ன சொல்லுதோ அதனுடைய தாத்பரியத்தை வச்சுக்கொண்டு அதுல சொல்லப்பட்ட கருத்துக்களை வைத்துக்கொண்டு இந்த பூர்ணாத்மா நான்கிறத நீ உறுதி செய்து கொள். ஏன்னா அதுல சொல்லப்பட்ட கருத்தை வச்சுதான் நான் பூர்ணாத்மான்னு உறுதி செய்தாதான் பின்னாடி எனக்கு திரிபு அர்த்தம் வராம இருக்கும், விபரீத பாவனை வராம இருக்கும். நான் வேற எங்கெங்கயோ இருந்து நான் கருத்தை எடுத்து நான் பூர்ணாத்மா நான் ஆத்மான்னு சொல்லிட்டேன்னா
நாளைக்கு இந்த கருத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பாகுது, அல்லது வித்திரேகமாகி போகிறதுக்கு, தள்ளப்படுறதுக்கு, இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பாகுது. அப்ப நான் பூர்ணமான ஆத்மா அப்படிங்கிற நிலையில நிக்க முடியாம போயிடும், நான் நழுவி போயிடுவேன். அதனால வேத சாஸ்திரம் சொல்லப்பட்ட அந்த கருத்தின் அடிப்படையில என்னுடைய நான் பூர்ணமானவள் அப்படிங்கிற தன்மையை நீங்கள் நிலை நின்று கொள்ள வேண்டும் அப்படின்னு சங்கரர் சொல்றார். இப்போ இந்த பூர்ணமான தன்மைன்னு சொல்லும்போது நிறைய பேர்த்துக்கு நம்ம வேதாந்த ஸ்கூல்லையே நம்ம நல்லா சில மாணவர்கிட்ட, சார் நீங்க நல்லா பூரணமாயிட்டீங்களா, நீங்க வேதாந்தம் படிச்சதுல ஓகே நீங்க 100% முழுமையாயிட்டீங்களா அப்படின்னா, நிச்சயமா நான் பிரம்மம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இதுல என்ன நான் தான் 10ஆமவன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இதுல என்ன எனக்கு சந்தேகம் அப்படின்னு ரொம்ப நம்ம நல்ல திடமா சொல்ல முடியும். இந்த திடமான உறுதி எங்க வருதுன்னா தாத்பரிய நிச்சயத்துல மட்டும் நமக்கு உறுதி வந்துருச்சு. ரெண்டாவது, பிரமாணத்திலையும் குருநாதர் பக்கமே இருந்து ஒவ்வொரு உபனிஷத்தா, பஞ்சதசி, ஈசாவாசி இது போன்ற உபனிஷத்தெல்லாம் கொடுத்து இந்த பிரமாணத்துல இருக்கிற சங்கியத்தையும் நீக்கிட்டாரு. இப்போ இந்த பிரமாதா கிட்ட இருக்கிற சங்கியத்தை நாம எந்த வழியில நீக்கணும் அப்படின்னா, இது நாமளே தான் முயற்சி பண்ணி ஆகணும். நாமளே தான் இதுக்கு எட்டணம் போட்டு குட்டிக்காரனை போட்டாதான் நான் இதுல ஜெயிக்க முடியும். ஏன்னா 2 இடத்துல குரு நமக்கு முழுக்க உதவிடுவாரு. இப்போ மனநத்துல கூட, சிரவணத்துல முழுக்க குருநாதர் நம்ம ஒப்படைச்சிடறோம், மனநத்துல குருநாதர் பாதி கூடவே இருந்து நம்ம கூட நடத்தி வைக்கிறார். ஆனா இன்னைக்கு நிதித்தியாசனத்தையும் சொல்லி கொடுக்கிறார். இப்படிதான்ப்பா நீங்க நிதித்தியாசனம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கிறார். இப்போ இப்படி குருநாதர் நம்ம கூடவே இருந்து நம்மளை நிதித்தியாசனம் வரைக்கும் நம்மளை கூட்டிட்டு போறாரு. அதான் நான் நினைச்சேன், நமக்கு ஓரளவுக்கு இந்த சாஸ்திரம் படிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலங்கள் போனதுமே நம்மளோட அறிவு பூர்த்தி ஆயிடுச்சு, இந்த சாஸ்திரம் சொல்ல வர்றது என்ன, வேதாந்தம் சொல்ல வர்றது என்னங்கிறது நிச்சயமாயிடுச்சு, நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங். அதுல வந்துச்சு ஒரு திருப்தி, மண்டை முழுக்க அப்படி நிரம்பின மாதிரி ஒரு பெரிய ஹாப்பி. நான் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டேன், இனி தெரிவதற்கு ஒண்ணுமே இல்லைங்கிற ஒரு பெரிய திருப்தி வந்தது. அந்த திருப்தியை நான் மறுபரிசீலனம் பண்ணும் போதுதான் தெரிஞ்சது, இன்னும் நான் தெரிஞ்சு கொள்ள வேண்டியதுக்கு நிறைய இருக்குது. குருநாதர்கிட்ட இன்னும் திருப்ப நம்ம கேட்க வேண்டியதுக்கு இனிமேதான் நிறைய இருக்குதுன்னு மகா பெரியவா ஒண்ணு சொல்வாரா, அறிவு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இன்னும் எனக்கு பத்தல, இன்னும் எனக்கு அனுபவம் தேவைப்படுது, அறிவின் அடிப்படையில் அனுபவம் தேவைப்படுது. அப்போ நாம அந்த இடத்துல சொட்டையாய், அதாவது ஒரு கேப், எல்லாம் முழுசா இருக்கு பானை, ஆனா பார்த்தா ஒரு இடத்துல எங்கேயோ ஓட்டையா இருக்கு, அந்த பானை யூஸ் பண்ண முடியாது. அப்படி அந்த முழுசுல ஏதோ ஒரு விண்ணம், ஏதோ ஒரு சொட்டை, ஏதோ ஒரு நிறைவுபடாத பகுதி இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் சங்கரர் இதை ஸ்டெப்பா கொண்டு வராங்க. சுவாமிஜி சொன்னாங்க, ஒரு கிரந்தத்தை நம்ம ஏதாவது ஒண்ணு படிக்கிறதுக்கு எடுக்கிறோம்னா நீங்க அதை முழுசா படிச்சு முடிச்சிருங்க. படிச்சு முடிச்சீங்கன்னா தான் அதனுடைய நிச்சயம், இந்த புக்கு என்ன ஒரு நிச்சயத்தை சொல்ல வருதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னாங்க. ஆனா அது எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல. இப்ப இந்த புக்கு நான் ஒவ்வொரு பாட்டாதான் படிச்சேன். இந்த கடைசி 5வது பாட்டு வரும்போதுதான் உண்மையில சுவாமிஜி சொன்னது உண்மைன்னு விளங்குச்சு. ஏன்னா நான் முதல்ல படிக்கல, ஒரு பாட்டா படிச்சு இதுக்கு பக்கத்துல வேற ஒண்ணுக்கு தவிர்றது எது, சாதன பஞ்சகம், யதி பஞ்சகம், அடுத்தது எதி பஞ்சகம் பார்க்கல, குட்டி தானேன்னு இதை படிக்க குட்டு போட்டு அதுக்கு தாவிடுது. அப்போ ஒரு கிரந்தத்தினுடைய ஒரு சாரத்தை நம்ம படிக்கணும்னா முழுசையும் படிச்சாதான் தெரியுது. இப்போ அறகுறையா போனா அதுல நமக்கு பாதி அறிவு தான் கிடைக்குது. அதே மாதிரி வெறுமனே சிரவணத்துல எல்லாம் எனக்கு ஓகே அப்படின்னு இருந்த மண்டையில இல்ல, அது வெறும் பாதி அறிவு தான். இன்னும் நீங்க அதுல இருக்கக்கூடிய மற்ற இப்ப நீங்க உலகத்துல அத்வைதம் மட்டும்தான் இருக்குது, அல்லது இருக்கிறது ஒண்ணுதான், அது அத்வைதன்னு கூட பேர் வேண்டாம், கடவுள் ஒண்ணுதான் இருக்காருப்பா, அந்த ஒரு கடவுள் தான் இப்ப இங்க எல்லாமா இருக்குதுங்கிறது நிரூபிக்கிறதுக்கு வேண்டிய அவசியம் இல்லாம மாற்று மத கருத்துக்கள் இல்லாம இருந்தது அப்படின்னா ஓகே, பிரச்சனையே இல்லை, யாரு வேணாலும் எப்ப வேணாலும் டே நீ என்னடா ஏமாத்மா பிரம்மம், நான் பிரம்மம் அப்படின்னு தூக்கத்துல எழுப்பி குழந்தைய கேட்ட கூட நான் பிரம்ம கற்பகத்தோட குழந்தை சொல்லுமா, நானும் பிரம்ம சைக்கிளும் பிரம்மம், நானும் பிரம்மா ஸ்கூல் பேக்கும் பிரம்மா அப்படின்னு அது சொல்லும். அப்போ நமக்கு மாற்று சிந்தனை, மாற்று கருத்து, நம்மளுடைய இந்த ஒருமித்த சிந்தனைக்கு எது ஒண்ணு இடிசல் கொடுக்கறதுக்கு இல்லாம இருக்க வரைக்கும் இந்த கருத்து நமக்கு பெட்டர். ஆனா அப்படி இருக்குதாஞ்சி, எப்படி இடிசல் கொடுக்குது, நம்ம அனுபவம் வேறங்கிறது நம்மளே கண்டுபிடிச்சிடும். நமக்கிட்ட இருக்கிற பிரச்சனையெல்லாம் இப்ப எப்படி குருநாதர் நமக்கு காட்டி கொடுக்குறாரு, அதை நம்ம சமாளிச்சிடுறோம். இப்ப நமக்கு புரியலையா,
குருநாதர் கிட்ட வந்து சுவாமி எங்களுக்கு இது புரியல, கொஞ்சம் விளக்கி கொடுங்கன்னு கேட்டுருவோம். ஆனா வெளியே இருக்கிற மதமோ மாற்று கருத்தோ சும்மா இருக்குமா? எப்படியோ குருநாதர் நமக்கு ஏத்த மாதிரி, இல்லடா தங்கம் இது இப்படி இல்லைன்னு சொல்லும்போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணி நம்ம அந்த பாதையில போறோம். ஆனா மற்ற மத கருத்துக்களையோ, மற்ற இதே நம்மளுடைய சாஸ்திரத்தில் உள் மதம்னு சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களே கூட நாம இந்த 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 ஒரு ஒரு கருத்துல நிக்க முடியாம இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் கொடுக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது? அந்த இடைஞ்சல்களை நம்ம குருநாதர் கத்து கொடுத்த அந்த சிரவணத்தின் தாத்பரிய நிச்சயத்தை வச்சுக்கிட்டு இதெல்லாம் தப்புன்னு நம்ம அவங்க கிட்ட சண்டை போட போக வேண்டாம். நான் இதுல உறுதின்னு சொல்றதுக்கு அதை நம்ம நெகேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கதானே செய்யுது. அப்ப அந்த உறுதியை நான் எப்படி வளர்த்துக்குவேன்? நான் என்ன பண்ணணும் அந்த உறுதியை வளர்த்துக்கிறதுக்குன்னா, இந்த தாத்பரிய நிச்சயத்தை கொண்டு குருநாதர் கிட்ட நாம திருப்பியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்தா நான் எப்படி சமாளிக்கிறேன்னு கேட்கும்போது தான் சுவாமிஜி அதை நேத்து தான் சொன்னாங்க. ஏன்னா இதெல்லாம் முழு புத்தகத்திலே வந்துருச்சு, ஆனா நான் படிக்கல. அப்போ நேத்து படிச்சுட்டு கேட்கும்போது தான் சொன்னாங்க, இதுக்குதான் முதலையும் முழுசையும் படிக்கணும், படிச்சாதான் இந்த கருத்து முன்னிருந்து நீங்க கோர்வையா கொண்டு வர தெரியும். அப்ப இந்த இந்த மத்த மத கருத்துக்களை நீக்கிறதும், நீ உன்னுடைய பிரம்மஸ்வரூபத்துல நீ நிலைச்சு நின்னேன்னா அதிலிருந்து இந்த உலகத்தையோ இந்த உயிர்களையோ உன்னையோ நீ எப்படி பார்ப்பேங்கிறதையும் இந்த கடைசி பாட்டுல சொல்லப்படுது. அப்ப அதை நீ உன்வசமாக்குறதுக்கு தேவையான பயிற்சிகளை நீ கட்டாயம் செய்துதான் ஆகணும். அதுக்காகத்தான் இந்த மனனம் நிதித்தியாசனம் வரைக்கும் போகும்போதுதான் இந்த கல்வியானது முழுசாகுது. அது வரைக்கும் இது எப்பவுமே ஒரு அரைகுறை தான். அதனால அந்த முழுசையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம சாதாரணமா நீ இதெல்லாம் படிச்சதெல்லாம் பத்தாதுப்பானா ஒரு பயம் வந்துடும். எத்தனை காலத்துக்குடா நான் படிக்கிறதுன்னு. அதனால அந்த பயம் வேண்டாம். நம்ம மெல்ல 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 பிரயாணம் பண்ணுவோமே. காலையில சுவாமி சேகர் சுவாமி சொன்னாங்க, எனக்கு நான் மோட்சம்தான் அப்படிங்கிறதுல இல்லாட்டாலும் நான் எனக்கு சாஸ்திரத்தின் மேல ஆசை, உபநிஷத்தெல்லாம் நான் நல்லா படிச்சுக்கணும், எனக்கு குரு கிட்ட பக்தி இருக்குது, அதை கொண்டு நான் வேதாந்த ஆசிரமத்தை நோக்கி நான் பாடம் படிக்க வரேங்கிற போது ஒரு மாணவன் எப்படி தன்னைய நான் முன்னிலைத்தி நம்மளை வளர்த்துக்கு வர்றானோ அப்ப ஸ்டெப்பா அவங்களுக்கு அதை நோக்கின உயர்வு தன்னால வந்துடும். நம்ம யாரும் திணிக்கவே வேண்டாம். சேகர் சுவாமிக்கு உங்களுக்கு மோட்சம் தான் நாங்க கொடுப்போம், நீங்க இதை வாங்கிதான் ஆகும், நம்ம திணிக்கவே வேண்டியதில்லை. அவருக்கா ஆசை வந்துடும். ஒரு ஜிக்ஞாசு ஆயிட்டான்னா எல்லாத்தையும் விசாரணை பண்ணி பாப்பாடி, இதெல்லாம் எவ்வளவு அனித்தியமானது, இதெல்லாம் எனக்கு பயனே தரலையே, வந்ததெல்லாம் விட்டு போகுதே, ஆனா என் சொரூபமும் விட்டு பிரியாம இருக்குதே, அப்படி இருக்கிறத தானே நான் ஆச்சரியம் பண்ணிக்கணும். விட்டு பிரியாததை நம்ம நினைக்கிறதுக்கோ சிந்தனை பண்றதுக்கோ நமக்கு இஷ்டமே இருக்கிறது இல்லை. விட்டு பிரியதான் ஐயோ பிடிச்சு வச்சுக்கணும். ஒரு நிமிஷம் பாரு, அந்த ஏதோ குழந்தைங்க அந்த எனத்தையும் அரைச்செல்லாம் ஐஸ்கிரீம் போட்டு வச்சுதுங்க, அது முழுசாகிறதுக்குள்ள 1008 தடவை அந்த ஃப்ரீசரை நீக்கி பார்த்தா இந்த குரங்கு விதைய போட்டுட்டு முளைச்சுதான்னு தோண்டி பார்த்தா எந்த காலத்துல உங்களுக்கு அது மாதிரி நம்ம விட்டு பிரியறதுல கவனம் இருக்குதே தவிர விட்டு பிரியாத என்னுடைய சொரூபத்துல நமக்கு கவனம் போறதே இல்லை. அதனால பூர்ணாத்மா சமீக்ஷியதாம், என்னுடைய விட்டு பிரியாத என்னுடைய பிரம்மஸ்வரூபத்தை இந்த வேதாந்தம் கூறப்பட்ட சாஸ்திரத்தின் அடிப்படையில் நான் உறுதி செய்து கொண்டு ஜெகதிதம் தத் பாதிதம் திருஷ்யதாம், இந்த ஜெகத்தை நீ பாதம் பண்ணிவிடு, பாதம் பண்ணி பார். எப்படி நான் பாதம் பண்ணி பாக்குறது? நீ பிரம்மஸ்வரூபம்னு நின்னதுக்கு அப்புறமா இந்த ஜெகத்தினுடைய லட்சணத்தை பாருங்க, இந்த ஜெகத்தினுடைய தன்மையெல்லாம் என்னன்னு பாருங்க. முந்தா நேத்து நம்மளுடைய குரூப்ல பேசிட்டு இருந்தாங்க சிருஷ்டிக்கிரமமா, ஆமா பஞ்சீகரண சிருஷ்டிக்கிரமம் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நம்ம சேகர் சாமி எல்லாம் கூடவே ரிப்ளே பண்ணிட்டே இருப்பாரு. இப்போ இந்த பஞ்சீகரணம் சிருஷ்டிக்கிரமத்தை எல்லாம் பார்க்கும்போது இந்த ஜெகத்தினுடைய லட்சணம் என்னங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஒரு நாள் பகவான் இதுல லாஸ்டா நேத்து ஒருத்தர் போட்டிருந்தாரு, யுகபத் சிருஷ்டி கிரம சிருஷ்டி, கிரமம் தானே ரெண்டாவது சொல், யுகபத் கிரமம். அப்ப கிரமமா வர்றத பரிணாம முறையிலையும் யுகபத்துங்கிறத பகவான் ஒரே அடியா தன்னுடைய நினைவுல இருந்து விஜృంభதம், அது விஜృంభதம் சொல்லுவாங்க, ஒரே பிளாஷ்ல மொத்தமா கொண்டு வந்துடுற மாதிரி இப்படி 2 விதமான சிருஷ்டிகளை சொன்னாங்க. இப்ப நம்ம வேதாந்த மாணவர்களுக்கு இந்த சிருஷ்டி கிரமத்தை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தை நிலை இல்லாமங்கிறத பத்தியும் சொல்ல வேண்டியதில்லை. ரொம்ப நல்லாவே தெரியுது இந்த உலகம் எப்படி பாதிதமாக கூடியதுங்கிறது. ஒரு நேரம் நமக்கு அனுபவத்தை கொடுக்குது, அனுபவத்தை கொடுத்துட்டு அடுத்த நேரத்துக்குள்ளேயே அது பாதிதமாகி போயிடுது. ஒரு உணவாகட்டும், அன்றாட வாழ்க்கையில அடிப்படை தேவையிலிருந்து
ரொம்ப லக்ஸுரியான தேவை வரைக்கும் நீ எதை அனுபவிச்சாலும் அது உனக்கிட்ட ஒரு காலத்துல அனுபவகமாக இருந்து ஒரு நேரத்துல உன்னை விட்டு பிரியுது. அப்ப விட்டு பிரியறது எல்லாமே பாதிதமாக கூடியது தானே. அப்ப விட்டு பிரியாத உன் சொரூபம் அபாதிதமானது தானே. அந்த அபாதிதத்தை நம்ம பிடிச்சுக்காம ஏன் பாதித்தை பிடிச்சுக்கிட்டு அழுகிறோம்? காரணம் என்னன்னா, நம்மளுடைய சம்ஸ்காரம், அனாதி கால சம்ஸ்காரம், அதை பத்தின நினைவுனால அதுதான் நான் பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஏற்பட்ட வாசனை பதில், விபரீத பாவனை. சுவாமி சொன்ன அந்த விபரீத பாவனை நமக்கிட்ட இருந்து போகாம இந்த ஜகத்தை நம்மளால பாதிதம் பண்ண முடியாது. இதனாலதான் ஸ்டெப்பா வர்றாங்க. நீங்க இந்த 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 நிலையிலிருந்தே இப்படி யோசிச்சுட்டு வாங்க. சொல்றாரு பாரு, ஏகாந்தமா இருந்துக்கோ, மனசுல யாரையும் கூட்டம் சேர்த்தாத, அப்புறம் உயர்நலமுடைய பிரம்மத்தை மனதனால் ஆசிரியச்சுக்குள், பூர்ணாத்மாவை நீதான் பூர்ணாத்மான்னு சாஸ்திரத்தின் துணை கொண்டு நீ உன்னை நிலநிறுத்திட்டு இந்த ஜகத்தை பாதிதம் பண்ணு. ஏன்னா பாதிதமா இருக்கிற ஜகத்தை நீ இதுவெல்லாம் அல்லன்னு நீக்கிக்கோ அப்படின்னு எப்படி அழகா வரிசையா சொல்றாருன்னா, இதெல்லாம் நீ இந்த ஸ்டெப்ஸ்ல வந்தீன்னா உனக்கு பூர்ணமான அந்த நிலையில நீ இருப்பாயின்னு. பிராக்கர்ம பிரவிலாப்பியதாம் அப்படின்னா முன்ஜென்மம் என்ன சொல்லுவாங்க, 3 ஜென்மத்தை சொல்லுங்க. இப்ப சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம். இப்போ இது பிராக்கர்மம் அப்படின்னா சஞ்சித கர்மத்தை சொல்லுது. ஸோ இப்படி நான் இந்த ஜகத்தை பாதிதம் பண்ணி என்னுடைய சொரூபத்தை நான் விளங்கி கொண்டதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, பிராக்கர்மங்கிற சஞ்சிதம் பாவங்கள் என்ன ஆகும்? அழிஞ்சு போகிறார். எப்படி அழிஞ்சு போகும்? என்னுடைய புத்தியில சத்தியம் இருந்தாதானே இதுக்கெல்லாம் நான் உண்மைத்தன்மை கொடுப்பேன். ஒரு கயிறு, இதுக்கு சுவாமிஜி சொல்லுவாங்க, ஒரு கயிறு இருக்குது, ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல எரிஞ்சு போச்சு. ஆனா அது பார்க்கும்போது கயிறு மாதிரியே இருக்கும். தொட்டு பார்த்தோம்னா அங்க வெறும் சாம்பல் தான் இருக்கும். இது எப்படி இப்படி நடந்துச்சு அப்படின்னா, நமக்கு சத்தியமா இருக்கு வரைக்கும் பார்வையில தான் வித்தியாசம். இத பார்வையில நம்ம சத்தியம் கொடுத்தோம்னா இந்த கயிறு உண்மை. ஆனா நம்மளுடைய சத்திய புத்தி போயிடுச்சுன்னா இந்த உலகம் கேட்பாங்க, சத்திய புத்தி போயிடுச்சுன்னா அப்ப சில பேர்லாம் வாதமாவே கேட்பாங்க, சத்திய புத்தி போயிடுச்சுன்னா அப்ப உலகம் இல்லாம போயிடுமா? சரி, இந்த உலகத்தை நீ சத்திய புத்தி இல்லாம பார்ப்பா, இந்த உலகத்தினால் இருந்து வரக்கூடிய துன்பம் உனக்கு இருக்காதுப்பாங்க. அப்ப உலகம் இல்லாம போயிடுமா? இல்லப்பா, உலகம் இருக்கும். ஆனா உனக்கு அது துன்பம் கொடுக்கறதுக்கான யோகியதை அது அத்து போயிடும். துன்பம் கொடுக்கறதுக்கான சக்தி சாமர்த்தியம் அதுக்கு இருக்காது. அப்படிப்பட்ட சத்தியம், அப்படிப்பட்ட திருஷ்டி உனக்கு வரட்டும். பிராக்கர்ம பிரவிலாப்பியதாம் அப்படின்னா துன்பம் கொடுக்கறதுக்கு உண்டான அந்த முந்தின வினை இல்லாம போயிடும், அழிஞ்சு போயிடுங்கிறாரு. அப்புறம் சித்தி பலான் அபி உத்தரைகி சிஷ்யதாம். சித்தி பலான்னா என்னுடைய இந்த முன் பாவ வினைகள் இருக்குது இல்லையா, இதையெல்லாம் நான் இன்ன வரைக்கும் எதை கொண்டு இதெல்லாம் அழிஞ்சு போகுது, நாசமாக கூடியது, இதனுடைய பலம் எனக்கு எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னா, சித்துனா ஈஸ்வர இந்த பிரம்மத்துக்கு சத்து சித்து அனந்தன் சொல்லும் இல்லையா, அப்படிப்பட்ட சித்தி பலம், சித்தினுடைய பலத்தினால். எந்த பலத்தினால் என்னுடைய இந்த கர்மங்கள் எல்லாம் நாசமாகுதுன்னா, சித்தினுடைய பலத்தினால். இந்த அறிவு பலத்தை கொண்டு என்னுடைய முன் ஜென்ம வினைகளை நான் நாசம் செய்தேன் அப்படின்னு சொல்றார். அப்புறம் உத்தரேகி ஸ்லெஷ்யதாம், அப்புறம் பின்னாடி வரக்கூடிய ஆகாமிய கர்மம் அதுவும் நாசமாகிறது. இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம உதாரணம் பார்த்தோம்னா என்ன செய்வாங்க, கர்த்தா போக்தாவை பத்தி சொல்லலாம். இப்போ நான் சாதாரணமா இருந்துட்டு இருக்கிறேன். நான் எல்லா கர்மங்களையும் கர்த்திருவம் போக்திருத்துவம் அந்த தன்மையோட இதெல்லாம் எனக்கு லாபம் இப்படி அடையணும், இந்த லாபத்தினால என்னுடைய அனுபவங்களுக்கு தேவையானதெல்லாம் இப்படி கிடைக்கணும் அப்படிங்கிற போது எனக்குள்ள ஒரு சங்கல்பம் உண்டாகுது. இந்த சங்கல்பம் வந்துருச்சு. இந்த சங்கல்பம் தான் நமக்கு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி. இந்த சங்கல்பத்துல ஒரு பக்கம் காசும் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் லோன்லயும் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பேலன்ஸ் வட்டியோட வந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் லோன் டெபிட்டோட போயிட்டு இருக்கு. இப்போ என்னுடைய சங்கல்பம் எனக்கு என்ன பண்ணுது, 2 பக்கமும் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி வச்சுட்டு போட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ முந்தின ஜென்மமும் எனக்கு தீர போறது கிடையாது, ஏன்னா அதுலயே அக்கௌண்ட்டை போட்டுக்கிட்டே இருக்குது. அது எத்தனை லட்சம் பிறவிகளுக்கு காத்திருக்குதோ தெரியாது. அப்போ பின்னாடி இருக்கக்கூடிய பிறவிகளும் எத்தனை பிறவிகள் எனக்கு காத்துட்டு இருக்க போதோ தெரியாது.
அப்ப நான் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த சங்கல்பம், மனசுல இருக்கக்கூடிய சங்கல்பமோ அல்லது இந்த ஜீவனோ, ஈவன் நான் இருக்கிறேன், எனக்கு இந்த அக்கௌண்ட் இருக்குதுன்னு நினைக்க வரைக்கும் இந்த ரெண்டு கர்மமும் அழிய போறதில்ல, சஞ்சிதமும் தீர போறதில்ல, ஆகாமியமும் தீர. கேட்பாங்க, யாராவது ஒருத்தர் கேட்பாங்க நம்ம யூடியூப்லயே பார்த்துட்டு, அது எப்படிங்க நீங்க பிரம்மன்னு சொல்லிட்டு அது எப்படி தீர்ந்து போயிடுமா? நாங்க சில நம்மளுடைய சுவாமி நம்மளுடைய வேத மதத்துக்கு உட்பட்ட மதங்களுக்குள்ள வருது இல்லையா, அதுக்கு நம்ம மதத்துக்கு என்ன சொல்லுவாங்க? உள் மத கருத்துன்னு சொல்லுவாங்க. இல்ல தங்க, உள் மத கருத்து வெளி மத கருத்துன்னு சொல்லுவாங்க. நம்ம உள்ள வந்துருவாங்களே வைதீக மதம், நமக்குள்ள வேதத்தின் அடிப்படையில வரக்கூடிய வைதீக மதத்துல வர்றவங்களே வைதீக மதம் தான் சொல்லுவாங்க. இல்லடாமாங்க தாங்க, அது வேற மதம். நம்ம உள்ள வர்றவங்க அவங்களே கூட கேட்பாங்க, சரிங்க நீங்க பிரம்மன்னு சொல்லிட்டா அது எப்படி பூர்வ ஜென்மமும் இந்த ஜென்மமும் அழியும்? அது என்ன எப்படி அழியும்? அதுதான் தன் கணக்கில் நம்ம பாவ புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்கிறோமே, எப்படி போகும்? நீதான் எல்லாத்தையும் செய்துக்கிட்டே இருக்கிறீங்களே, இந்த பிறவிலே செய்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க, சாப்பிடுறீங்க, தூங்குறீங்க, நல்லது கெட்டது பண்றீங்க, பாவ புண்ணியம் பண்றீங்க, நீங்க ஞானின்னு சொன்னாலும் தர்மமா இருக்கிறீங்க, இதெல்லாம் பாவ புண்ணியத்தை கட்டாயம் உண்டு பண்ணத்தானே செய்யும் அப்படின்னு கேட்டா, இல்லப்பா, உன்னுடைய சித்தத்துல உண்டான சங்கல்பமோ இது நான் செய்தேன், இது நான் செய்ததனால் இது என்னால் அனுபவிக்கப்பட வேண்டும், இது எனக்கு இப்படிப்பட்ட லாபம், இது எனக்கு இப்படிப்பட்ட துக்கம், இது எனக்கு இப்படிப்பட்ட இன்பம், இது எனக்கு இப்படிப்பட்ட நாசம்னு அவன் ரெண்டையும் தன்னுடைய அக்கௌண்ட்ல வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த நிலை வரைக்கும் இந்த அக்கௌண்ட் ரெண்டு காலியாகவே ஆகாது. இப்ப நடுவுல என்ன ஆச்சு? அவனுக்கு ஞானம் வந்துருச்சு. குருநாதன் மூலமா அவன் சிரவண மனனத்தினால நான் பிரம்மம்னு அவன் உறுதி செய்து கொண்டான். இப்ப இந்த உறுதி செய்யப்பட்ட ஞானத்தினால அவன் எப்படி வாழ்வான் பாருங்களே. பிராரப்தம் பிராரப்தம் விஜி புஜ்யதாம், பிராரப்தம் விதி புஜ்யதாம். பிராரப்தத்தை அவன் எப்படி வாழ்றான்? சரி, இந்த ஞானத்தினால சஞ்சிதமும் இப்படி போயிடுச்சு, ஆகாமியமும் இப்படி இருக்குது. இப்ப அவனுடைய பிராரப்தத்தை எப்படி வாழ்றான்னு பார்த்தோம்னா, எந்த முன்ன பின்ன கசப்புணர்வு இல்லாம, அடிதடி ஆர்ப்பாட்டம் இல்லாம என்ன இருக்குதோ அந்த வாழ்க்கைய தவமா வாழ்றாங்க ஜி. அதெல்லாம் இப்ப நம்மளுடைய வேதாந்த ஸ்டூடெண்ட் கிட்டயே நீங்க பார்க்கலாம். என்ன இருக்குதோ, பிரச்சனை வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, ஒரு நேரம் மண்டைய பொழக்கு வெயில் இருந்தாலும் இந்த நேரத்துல நான் இந்த கர்மத்தை செய்துதான் ஆகணும்னா அவ என்ன மாதிரி மனநிலையோட செய்வான் தெரியுமா? இது என்னால் செய்யப்பட வேண்டிய தவம், நான் செய்ய வேண்டிய பிராரப்தத்தை அவன் தவமா எடுத்துக்கிறான். நான் ஒவ்வொரு முறையும் நிச்சயமா எனக்கும் பல நேரத்துல இந்த வெயில் ஏதாவது போய் நம்மளால் வெளியே போனா நல்லா பொறிச்செடுத்து அப்பள மாதிரி அவ்வளோ கொளுத்துற வெயில் இருந்தாலும் சீதோசன சமதுக்கதான் வருதா, போய் பார்த்தா தான் தெரியும் நம்மளால சமமா ஏத்துக்க முடியுதான்னு பார்த்தா நிச்சயமா அங்க கட்டட வேலை செய்யறவங்க எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே பரிதாபமா இருக்கும். அப்படியே வெயில் தூரத்துல பார்த்தா தக 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 தகன்னு செகை அடிக்கும் அந்த வேலை பார்ப்பாங்க. இப்ப இதை எப்படி நான் சமப்படுத்துறது பகவானே, என்னால முடியலையேன்னுட்டு நான் என்ன பண்ணேன்னா, இது நம்மளால சமப்படுத்த முடியுதான்னு சங்கராலயத்துல ஏறி மொட்டை மாடிய அந்த கொளுத்துற வெயில்ல மொட்டை மாடி கழுவு போனேன். அப்ப எனக்கு யார் ஞாபகம் வந்ததுன்னா, நம்ம சுவாமி சொன்னாங்க, திருக்குறள் எடுத்துட்டு இருக்கும்போது அவரோட பேர் என்ன சொன்னாங்க, செங்கோல். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே, செங்கோல் கதை நினைவு இருக்கா? அவரு சாதாரணமா நம்ம சுவாமிஜியோட வீட்டுக்கு பக்கத்துல நம்ம சுவாமிஜி படிக்க போன காலத்திலிருந்து சின்ன பையனா, அதாவது அந்த செங்கோல்ங்கிறவன் சின்ன பையனா இருக்கிறதுல இருந்து அவருடைய வேலை மாட்டு தொழுவத்துல மாட்டுகளுக்கு வேண்ட பராமரிப்புகளை செய்துட்டு காத்தால் எழுந்ததும் மாடெல்லாம் ஓட்டிட்டு போயிட்டு திருப்பி மாட்டு தொழுவத்துக்கு அடைச்சிட்டு வந்து அதுங்களுக்கு தண்ணி காட்டி வைக்கோல் கொடுத்து மாடு கண்ணு போட்டுதான் அதுக்கெல்லாம் உடம்புக்கு எப்படி இருக்குது, சுகமா இருக்குதா, கட்டுத்தா இருக்கும், சாணி வலிக்கணும், பால் கறக்கணும், சொசைட்டு கொண்டே ஊற்றணும். அவருடைய 24 மணி நேர வாழ்க்கையும் இந்த பசுமாட்டு கொட்டத்திலேயே தான் ஓடிட்டு இருந்துதான். இப்போ ஒரு நாள் கூட சுவாமிஜி சொல்லுவாங்க, ஒரு நாள் கூட அவர்கிட்ட சலிப்பே இருந்தது இல்லையா. எப்பவும் அப்படியே ஒரே மாதிரியே அவர் வாழ்க்கை போயிட்டே இருந்தா. சுவாமிஜி கூட நினைப்பாங்களா, எப்படி இந்த செங்கோல் மட்டும் எந்த கசப்பும் இல்லாம முணுமுணுப்பு இல்லாம. அந்த மாடு பராமரிக்கிற வேலை எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்க ஜி. ஒரு நேரம் பால் கறக்கிறதுக்கு ஒரு மாடு ஒத்துவள்ளினா அதை அணைச்சு காலை கட்டி வாழை கட்டி, ஒத்துவல்லாட்டி ஒன்னும் போசி தட்டும் இல்லையா, வாள்லயே அடிச்சு மனுஷனை சாகடிச்சிட்டு பால் கறக்கு, இதெல்லாம் கட்டி பாலை கறந்து திருப்பி கட்டை ஊத்து கண்ணுக்குட்டி பால் விட்டுருக்கு. அப்போ ஒவ்வொரு கர்மத்திலையும்
எவ்வளவு சிக்கல் இருக்குது அமைஞ்சி, எவ்வளவு ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது, கஷ்டம் இருக்குது, அத்தனையும் அவர் தவமா செய்துகிட்டு இருந்தார். இப்போ பார்க்கும்போது எனக்கு அவரை பார்த்தே ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டது. ஒரு காலத்துல நம்ம சுவாமிஜி இப்போ சமீபத்துல சென்னைக்கு ஒரு கோவிலுக்கு போகும்போது அங்க நல்ல ஒரு பழுத்த செவந்த நிற ஒரு சன்னியாசி போல ஒரு அரச மரத்தடியில் உட்கார்ந்திருந்தார். நம்ம சுவாமி பின்பக்கமா தான் இருந்து அவர் பார்த்திருக்காரு. இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே பார்த்தவர் தானே, ஒரு அடையாளம் தெரிஞ்சிருக்குது. போய் பார்த்தா அதே செங்கோல், முதிர்ந்து பழுத்த, அப்படிப்பட்ட ஒரு ஞானி, தக்க தக்க தகன்னு ஒரு தேஜஸோட அவர் இருந்திருந்தாராம். இந்த நிலைக்கு என்ன காரணம்னா அவர் செய்த தவம். பிராரப்தத்துல அவர் கொண்டு வந்துட்டாரு. செங்கோல்ங்கிற ஒரு ஒரு நாம ரூபத்தோட ஒரு சரீரத்தோட ஒரு அக்கௌண்ட் அவர் கொண்டு வந்துட்டாரு. ஆனா அவர் செய்த அந்த தவம், அவர் வாழ்ந்த அந்த முறை, அவர் எந்த நிலைக்கு பிராரப்தத்திலேயே அவர் எப்படிப்பட்ட நிலைக்கு வந்தார் பாத்தீங்களா? இப்படி செங்கோல் போல இந்த வாழ்க்கையில கிடைச்சது எல்லாம் தவமா எடுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு போனா சஞ்சிதமாவது ஆகாமியாவது ஒரு மண்ணாங்கட்டியாவது எதுவும் இருக்கவே இருக்காதுன்னு வாழ்ந்து காட்டினவர் செங்கோல். அப்போ அந்த மொட்டை மாடியில கழுவும் போதுதான் தெரிஞ்சுது, ஒரு சாதாரணமா ஒரு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கே இவ்வளவு தவமும் வைராக்கியம் இருக்குதுன்னா, உனக்கு மோட்சம் வேணும்னு எவ்வளோ பேராசை. அவருக்கு அந்த ஆசை கூட இல்லை. நம்ம சுவாமிஜி சொன்ன மாதிரி எனக்கு மோட்சம் வேணுங்கிற ஆசை கூட இல்லைன்னா, அப்ப அவரு எத்தனை போட வேண்டிய அவசியம் இல்லை. நான் எனக்கு வேணும்னா தான் நான் ஆசைப்படணும். நான் ஐஸ்கிரீமுக்கே ஆசைப்படல, பிரச்சனையே இல்லை. இந்த 2 பொடிசுகள் ஐஸ்கிரீம் செய்ய நான் ஆசைப்பட்டது, எங்க அம்மா காத்தால இருந்து விளக்குற இடத்துக்குள்ளே போட்டு படுத்தி எடுத்துருச்சு. அப்போ ஒரு ஆசையினால எவ்வளவு துன்பம் வருது பாருங்க. சுவாமிக்கு அந்த ஆசையினால அது குறிச்சு துன்பம் இல்லை. ஆனா நமக்கெல்லாம் எவ்வளோ பேராசை. இப்பவே எனக்கு முக்தி வேணும், எனக்கு இப்பவே விடுதலை வேணும், எனக்கு இப்பவே மோட்சம் வேணும்னு விடாப்புடியா பிடிவாதமா கொத்துன்னு தீரிடும். அப்ப இந்த தவம் நம்ம கிட்ட இருக்குதான்னு செக் பண்ணி பாடக்காவே மேல ஏறி மொட்டம் வேகாத வெயில்ல கழுவி முடிஞ்சு கீழே இறங்கும்போது தான் அதை சகிப்பு தன்மையோட செய்யும் போதுதான் தெரிஞ்சுதுஞ்சி காலத்தினால வரக்கூடிய துன்பம் இல்லை. இல்லாட்டி ஐயோ ஆசிரமத்துக்கு போகணும், பால் வாங்கணும், சுவாமி தனியா இருப்பாங்கன்னு தவிச்சு கட்டிக்கிட்டு ஓடியாருவேன். அன்னைக்கும் அதே வேலைய செங்கோலை மனசுல வச்சுக்கிட்டு, சுவாமி நடத்தின அந்த திருக்குறளை மனசுல வச்சுக்கிட்டு, இதை நம்ம முணுமுணுக்காம இந்த கர்மத்தை செய்யணும், நம்ம என்ன கிடைச்சாலும் இப்படி செய்யணும்னு செய்யும் போது காலத்தினால வரக்கூடிய துன்பம் எனக்கு போச்சு. நேரம் ஆயிடுமோ, போகணுமோ, வரணுமோன்னு பறந்து கட்டிக்கிட்டு திரிவேன். அது எனக்கு அந்த நினைவே சுத்தமா இல்லை. 2வது அந்த வேலையினால் ஏற்பட்ட துன்பம் எனக்கு அறவே தெரியல. ஏன்னா பயங்கர காத்து. அதுல அந்த கண்ணை போட்டு கழுவுனோம்னா அத்தனை அந்த செவுத்து மேல இருக்கிற காக்கா பீ அந்த மண்ணு ஃபுல்லா எம்மேலையே அதை அடிச்சது. அது எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஆனாலும் நான் அதை தவமா செய்ய போறேன்னு ஒரு நினைவுல செஞ்சதுனாலயே இது எனக்கு இந்த பலன் தவத்தினால என்ன பலன் வேணும்னு கண்டுபிடிக்கும்னு செஞ்சதுனாலயே அந்த வேலையினால் ஏற்பட்ட துக்கங்கள் எனக்கு இல்லாம போச்சு. அப்புறம் அதனால மனம் ஒரு சஞ்சலமாகும் பாத்தீங்களா? இந்த வேலையை நான் இப்படி முடிச்சேன், ஐயோ இந்த பக்கம் எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒரு சைடு செவர் மட்டும் கழுவா முட்டேன் அப்படிங்கிற அந்த தவிப்போ எதுவுமே இல்லாம அந்த அவ்வளோ கஷ்டமான நேரத்துல அவ்வளோ வெயிலையும் ரொம்ப சாந்தமா அந்த வேலையை செய்து முடிச்சுட்டு வந்தேன். அப்போ நான் தவமான வாழ்க்கையில ஈடுபட போறேன்னு நினைக்கும் போதே நம்மக்கிட்ட இவ்வளோ சாந்தம் வந்துருச்சுன்னா, அப்படி நினைவில்லாம அப்படியே நம்ம வாழ ஆரம்பிச்சோன்னா, ஒரே ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணதுக்கே இவ்வளோ ரிசல்ட் கிடைச்சது அப்படின்னா, வாழ்நாள் இந்த பிராரப்தம் முழுக்க நம்ம இந்த இந்த வாழ்க்கையை முழுக்கவே நம்ம தவமா வாழ்ந்தோம்னா எவ்வளோ பெரிய ரிசல்ட் கிடைக்கும் ஜி. நீ என்னதான் குதி, இந்த பிராரப்தை நம்மளால மாற்ற முடியுமா? கொண்டு வந்ததை எய்து விட்ட அன்பை நம்ம திசை திருப்ப முடியுமா? வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பை நம்மளால திசை திருப்ப முடியுமா? அது போயாச்சு, கிளம்பியாச்சு. இப்ப என்ன பண்றது? அக்செப்ட், ஏத்துக்கோ, வேற வழி இல்லை. நீ என்னதான் கையாமையான்னு குதிச்சாலும் வேற வழி இல்லை. குதிக்கிற நேரம் நீ சும்மா இருந்து ஏத்துக்கிட்டீங்கன்னா அது பெரிய தவம். செங்கோலுக்கு என்ன ஒரு ஒரு தவ பலன் கிடைச்சதோ அதே பலன் நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு அந்த கொஞ்ச நேரம் பிராக்டிஸ்ல நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அதனால இந்த பிராரப்தத்தை ஏத்துக்கோ, அதை அப்படியே அனுபவிச்சுக்கிறதுனால இப்படிப்பட்ட பலன். இந்த பலன் வந்துருச்சுன்னா உனக்கு செய்யற கர்மத்தின் மேல ஆசையோ, செய்யாம விட்ட கர்மத்தின் மேலேயோ, இல்லை ஆசைப்பட்டு செய்த கர்மம் கிடைக்காம போனதுனால துவேஷமோ உண்டாகுமா? ராக துவேஷம் அழிஞ்சு போன இந்த மனசுல திருப்பியும் சித்தத்துல ஒரு வாசனைகளை உண்டாக்கியது மேல, ஏன்னா ராக துவேஷம் தான் சித்தத்துல இருக்கிற வாசனைக்கு தூண்டுகோலா இருந்து இவர் தான் போய் எல்லாத்தையும் வெளியிருந்து போய் ஊர் உலகமெல்லாம் பொறுக்கிட்டு வந்து கொடுக்குறவரு. இந்த பொறுக்கிட்டு வர்ற ஆளுகளுக்கே மேட்ரு இல்லை அப்படின்னா
இவங்க எங்க போய் பொறுக்கிட்டு வருவாங்க? ஐயோ போனையா, ஒரு குப்பையும் கிடைக்கலையா, ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் குப்பை பொறுக்கிற இந்த பக்கம் ஒரு பெரிய ஆள் அவசரத்துக்கு ஒரு மூட்டையை தூக்கிட்டு போவான், இந்த பக்கம் எங்க போனா எனக்கு குப்பையே கிடைக்கல. ஏன்னா குப்பை பொறுக்கிறதுக்கு தேவையான ஆள்கிட்ட இருக்கிற மேட்டரை ஃபுல்லா காலி பண்ணியாச்சு. இப்ப எங்க போயிஞ்சி நமக்கு ஆகாமியமோ பிராரப்தமோ எங்க நம்மளை வாட்டுங்கிறீங்க? ஸோ இப்படிதான் ஒரு ஞானியினுடைய ஆகாமியமும் பிராரப்தமும் நசிந்து போகுது. பிராரப்தத்தை இவன் இப்படிப்பட்ட முறையில தவமா வாழும்போது அவன் அதை ஏற்றுக்கொள்வதால் அது அவனுக்கு தவமாக இருக்கிறது. அப்புறம் பரபிரம்மாத்மனா ஸ்தீயதாம், இப்படிப்பட்ட நிலையெல்லாம் வந்துருச்சுன்னா நீ இறுதியா என்ன நிலையில இருப்ப அப்படின்னா, நானே அந்த பிரம்மஸ்வரூபம், சும்மா இரு சொல்லற அப்படிங்கிற அந்த பூரண நிலை நம்மக்கிட்ட வாச்சிடும். இந்த பூரண நிலையில நாம எப்படி இருப்போம்? சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவாங்க, அன்பானந்த அமைதி, அன்பானந்த அமைதி. நானும் பல நேரம் தியானம் பண்ணும்போது சொல்லி பார்ப்பேன், அன்பானந்த அமைதி. சொல்லி பார்ப்பேன் ஜி, நிஜமாதான் சிரிக்காதீங்க, சொல்லி பார்ப்பேன் அன்பானந்த அமைதி. நிஜமாவே இந்த அன்பும் இந்த ஆனந்தமும் இந்த அமைதியும் நம்மக்கிட்ட வந்துச்சா? இதுக்கெல்லாம் நம்ம சரியான பாத்திரமா தான் இருக்கிறோமா? இல்லை இன்னும் எங்காவது நான் வெளியே குழந்தைங்களுக்கு ஒரு குடத்தை கொடுத்தோம்னா, இந்த தொட்டியை நிறைக்க வேண்டியது உன் பொறுப்புனா, அதை அங்கிருந்து கொண்டு வர்றதுக்குள்ள பாதி தண்ணி தான் குடத்துல இருக்கு, மீதி தண்ணி பூரா இடுப்புல போயிடும். அப்புறம் அந்த தொட்டிக்குள்ள ஊத்தில அது பாதி உள்ள ஊத்து, மீதி வெளியே ஊத்து. இந்த மாதிரி தியானத்துல உட்காந்தா செய்கூலி சேதாரங்கிற பேர்ல பாதி நேரம் அன்பானந்த அமைதியை பிராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது பல நேரத்துல நிச்சயமா எனக்கு அதுல என் மனசுல ஏற்பு வரல. இல்ல நான் இன்னும் இந்த மாதிரி எனக்கு அந்த அந்த ஒரு கம்ஃபர்டான ஒரு 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 முழுசான ஒரு கோபுரம் போல இல்லை, எங்கேயும் இன்னும் பற்றாக்குறை இருக்குதுங்கிற போதுதான் சுவாமிஜி நேற்று சொன்னாங்க, தாத்பரிய நிச்சயத்திலையும் மனநத்திலையும் ஒருத்தனுக்கு முழுசு வந்துருச்சுன்னா இந்த முழுசுக்கு ரொம்ப காலம் ஆயிடாது, ரொம்ப பக்கத்துல வந்துடுவீங்க. இந்த பக்கத்துல வர்றதுக்கான இந்த சாதனைகளை தான் இந்த சாதன பஞ்சகங்கிற இந்த இந்த 40 விதமான உபதேசங்களும் சங்கரர் நமக்கு சொல்லி இருக்கிறாரு. அதனால இதெல்லாம் சாதகர்கள் படிப்படியா எப்படி தன்னுடைய உயர்ந்த நிலைக்கு வரப்போறோம் அப்படிங்கிறதான் இந்த சாதன பஞ்சகத்துல சொல்லி இருக்குது. அப்படிப்பட்ட பிரம்மஸ்வரூபத்தை பரபிரம்மாத்மனா ஸ்தீயதாம், முன்பு செய்த வினைகள் எல்லாம் எரிந்து போயிட்டு இந்த உடலிலிருந்து எல்லையில்லா இந்த பிரம்மத்தில் நீ ஈஸ்வரனா இருப்பாய், எல்லையில்லா பிரம்மத்துல நீ இருப்ப அப்படின்னு சொல்லுது. அப்ப எல்லையுடைய பிரம்மம் அப்படின்னா இந்த சரீரத்துல இருக்க வரைக்கும் நான் எல்லையுடைய பிரம்மம் தான். சாஸ்திரத்தை படிச்சுக்கிட்டீங்களா சார், நீங்க யார் சார்? செந்தில் சார் நீங்க யார் சார்? ராஜா சார் நான் பிரம்மம். எங்கிருந்து சொல்றோம்? இந்த சரீரத்துல இருந்து, எல்லையுடைய இந்த சரீரத்துல இருந்து தான் நான் பிரம்மம் சொல்லிக்கிறோம். இப்ப இந்த சரீர அபிமானமும் மெல்ல மெல்ல கிட நாம் எல்லையில்லாத பிரம்மஸ்வரூபங்கிற அந்த நிலைக்கு நம்ம போகிறது நிச்சயம் இந்த சாதனைகள் மூலமா நம்மளால அடைய முடியும் அப்படின்னு சங்கரரும் நமக்கு சொல்லி இருக்கிறாரு. குருநாதர்கிட்டையும் ஒவ்வொரு நாள் காத்தால் எழுந்த உடனே காஃபி கொடுக்கறனோ இல்லையா, சுவாமிஜி கிட்ட போய் சுவாமிஜி இன்னைக்கு இதுக்கு என்ன சொல்லி தர்றீங்க, இதுக்கு என்ன சொல்லி தர்றீங்கன்னு குழந்தை மாதிரி உட்காந்து நச்சு கேட்டு இப்போ சுவாமி சொன்னாங்க, இந்த நிலை வெறுமனே காதால கேட்கறதுனால உங்களுக்கு பிரயோஜனம் தரப்போறது கிடையாது. வேற என்ன பண்ணணும்? அதுல வரக்கூடிய சந்தேகத்தை நீ எப்படி சுவாமி நான் சந்தேகத்தை நிவர்த்தி பண்றது? உனக்கு நீயே சொல்லிப்பார், கேட்டுப்பார். நீ முழுசா இருக்கிறியா? உன்கிட்ட பிரச்சனை வந்ததா? நான் நிதித்தியாசனம் வரைக்கும் என்ன நான் வளர்த்திட்டேன்னு கேட்டுப்பாருன்னு கேட்டு பார்த்தேன், விடையே வரல. இங்கேயும் போட வேண்டிய எண்ணெய் போட்டாச்சு, இங்கேயும் போட வேண்டிய எண்ணெய் போட்டாச்சு, ஈக்குவல் டு போட்டா விட வரணுமில்ல, வரல. அப்ப சுவாமிஜி சொன்னாங்க, சிறிது காலம் நீங்க இதுல சொல்லப்பட்ட அபியாசங்களை எல்லாம் மெல்ல மெல்ல உங்ககிட்ட நீங்க உங்க வசமாக்கிக்க பாருங்க. இதுல ஒன்னாவது உங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்னா நிச்சயம் நம்ம இந்த சாதனையில நம்ம ஏற ஆரம்பிச்சிடும். ஒரு படியாவது இந்த நம்ம இங்க கோயம்புத்தூர்ல முருகன் கோவில் இருக்குல்ல, அது என்ன பெரிய மலை, வெள்ளியங்கிரி மலையா? அது முருகன் கோயில சிவன் கோயில். அந்த வெள்ளியங்கிரி மலை 3 மலை ஏறணுமாங்க ஜி, 3 மலை தான், 7 மலையா? அப்ப சொல்லுவாங்க, வா மலை ஏறணும்பா, பரவாயில்ல இதோ எப்படி ஏறிட்டேன், எப்படியே ஏறிடலான்னு இதுல போயிட்டு வந்த அனுபவசாலிகள்லாம் சொல்றாங்க, எப்படியோ ஏறிடலான்னு மலை ஏறிடுவாங்க. அப்புறம் கூட இருக்கிறவங்களாட வாப்பா இவத்துக்குதான் பக்கம்தான்னு 2வது மலை ஏறிடுவாங்க, 3வது மலையும் ஏறிடுவாங்க. திருப்பி கீழே இறங்கினாலும் அதே அளவுதான், திருப்பி மேலே போனாலும் அதே அளவுதான். சரி ஏறினதே ஏறியாச்சு, முழுசா மேலே ஏறிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த சாதன பஞ்சகத்தை இந்த முமுட்சுவானவன், இந்த மோட்சம் வேணுங்கிறவன்
ஏதோ ஒன்று ரெண்டு ஏதோ நல்லா இருக்குதே, சொன்னது ஏதோ ஸ்வீட்டா இருக்குதே, சரி இப்படிதான் ஃபாலோ பண்ணி தான் பார்ப்போமேன்னு ஒன்று ரெண்டு ஸ்டெப் மேலே ஏறிட்டா அந்த ஆசையும் அந்த ஆர்வமும் மறுபடியும் அவங்கள கீழே இறங்க விடாம, ஏன்னா பகவானுக்கு தெரியும் டே இந்த இந்த பூமியினுடைய அடுத்த பிரளய காலத்து வரைக்கும், அடுத்த யுகத்தை நான் திருப்பி சிருஷ்டி பண்ண வரைக்கும் ஒருத்தனுடைய கணக்கு இங்கேயே முடியுது. இந்த கணக்கு முடியல அப்படின்னா இன்னொரு இன்னொரு யுகத்தை நாம சிருஷ்டி பண்ண வரைக்கும் ஒருத்தனுடைய கணக்கை மெயின்டைன் பண்றது எவ்வளோ வேலை தெரியுமா? அவனுடைய பாவ புண்ணியத்தை கணக்கு போட்டு, அவனுக்கு அப்பனாத்தால கொடுத்து, பொண்டாட்டி பிள்ளையை கொடுத்து, அதுக்கு புண்ணிய பாவத்தை கொடுத்து எத்தனைய மெயின்டைன் பண்ண வேண்டியதா இருக்குது. இப்போ நடுவில் ஒருத்த மோட்சத்துக்கு போறா அப்படின்னா பகவான் என்ன பண்ணுவார்? டே என் குழந்தை எனக்கு ஒரு கணக்கை தீர்க்க போறேன்டா, என் சித்திரகுப்தன் சுவாமி எனக்கு ஒரு கணக்கு தீர்ந்தது, எனக்கு ஒரு நோட்டு காலி கஜானாவில் அப்படின்னு அவருக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்போ பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராம். நீ இந்த பாதையில போ, உனக்கு நான் உறுதுணையா இருக்கிறேன். அதுக்காகத்தான் பத்திரம் கருணே விஸ்ருணியாம தேவாகா பத்திரம் பக்ஷியே மாட்சபையர் எஜத்ராகா, என் காதுகள் நல்லதையே கேட்கட்டும், என் கண்ணு நல்லதையே பார்க்கட்டும், என் வாய் சாஸ்திரத்தையே சொல்லட்டும். இப்படி எல்லாமே சாஸ்திரத்தை நோக்கி 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 எல்லாமே சாஸ்திரத்திலேயே பிடிச்சிக்கிட்டு நீ எப்படியாவது மேலே வந்துருன்னு பகவான் கொஞ்சம் கொஞ்சமா அவரை கூட்டிட்டு போயிட்டு பாதி மலை போயிடுவானா, திரும்பி பார்ப்பான். இந்த சம்சாரமும் நல்லா தான் இருக்கும், மேலே இருக்கிற பரஜீவன் முக்தி நிலையும் நல்லா தான் இருக்கும். ஆனா இங்க போன ஞானிகளுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்து, நம்ம குருநாதர் போன்று இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துட்டு, இல்லை நான் திருப்பி இன்னைக்கு கீழே இறங்கினாலும் இதே தூரம் நான் அப்படி கீழே இறங்கும், எப்படியாவது கூட போறவங்களோட சேர்ந்து நான் மேலே ஏறி போயிடுறேன் அப்படிங்கிற இந்த முறையை சொல்றது தான் இந்த சாதன பஞ்சகம். இப்படியோ ஸ்டெப்பா ஏறி குருவோட கையை பிடிச்சி மேலே ஏறிடுங்க. போயிட்டு நீ அந்த பிரம்மஸ்வரூபமான அந்த ஆத்ம தத்துவத்தை நீ தரிசனம் பண்ணிடு. அந்த மலையனுடைய தரிசனத்தை வச்சு சொல்றேன், நீயே அதுவா இருக்கிறேன்னு ஒரு நிலையை கண்டுபிடிச்சிடு. அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா பாவமாவது புண்ணியமாவது ஆகாமியமாவது, இதெல்லாம் ஆகாமியம் இருக்குது, நமக்கு முன் ஜென்மத்துல சஞ்சிதம் இருக்குன்னு சொல்லி பாருங்க. யாராவது சொன்னா நம்மளுடைய உள்மத கருத்துல இருக்கிறவங்க ஒத்துக்குவாங்களா? என்ன, ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனா ஒருவன் தன்னுடைய பிராரப்தத்தையும் தன்னுடைய வாழ்க்கை முறையும் இது போல ஸ்டெப்பா நல்ல நல்ல நிலையில போகும்போது நமக்கு இதுல சொல்லப்பட்ட அந்த சாத்திய நிலை நிச்சயம் அப்படிங்கிறத நாம் இந்த வகுப்புல முடிச்சுக்கிறோம். ஒருவேளை இதுல ஏதாவது நமக்கு கொஞ்சம் இன்னும் சம்மரி மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இன்னும் 40 இருக்குது. இதுல ஒண்ணு மட்டும்னா கூட இதுக்கு எதுக்கு சம்மரின்னு சொல்லலாம். 40 சாதனைகள் இருக்குது. அதனால அடுத்த வகுப்புல இது 40 எந்தெந்த மாதிரி ஸ்டெப்ஸ்ல சொல்லுதுன்னு அதையும் நான் சுவாமிஜி கிட்ட கேட்டு, ஏன்னா ஏற்கனவே அதை ஸ்டெப்ஸ் படுத்தி தெரியல, நான் சுவாமிஜி கிட்ட கேட்டு இந்த 40 எப்படி அதை ஸ்டெப்ஸா நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுடைய வேதாந்தத்துக்கு அது மிக உத்தமமானதா பயன் தருங்கிறத நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம்.